சேப்பங்கிழங்கு வச்சு இன்றைக்கி ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். சேப்பங்கிழங்குல நிறைய மண் இருக்கும். அதை ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு தண்ணி சேர்த்து 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க. கத்தியை வச்சு குத்தி செக் பண்ணி பார்க்கும்போது கிழங்கு நல்லா வெந்திருக்கணும். தோல் உரிச்சிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், காஷ்மீரி மிளகாய் தூள், தனியாத்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கருவேப்பிலை, கார்ன்ஃப்ளவர், கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் சேர்த்துருக்கிற மசாலாவுடைய நேம் அண்ட் குவான்டிட்டி கேப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மசாலா எல்லாமே கிழங்குல படுற அளவுக்கு நல்லா கோட் பண்ணிவிட்டு ஃபைனலாக கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுருங்க. கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி சூடானதும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். மொத்தமாக ஒரேடியாக போட்டுறாமல் பேட்ச் வைஸாக பிரித்து போட்டு தனித்தனியாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. போட்ட உடனேயும் திருப்பிடக்கூடாது. ஒரு பக்கம் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் வெளியில் எடுத்துடலாம். மேலே நல்லா கிறிஸ்பியாக, உள்ள நல்லா சாஃப்டாக, நல்லா டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டீட்டெயில்டு வீடியோ சேனலில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.